Let us worship this song. இந்த பாடலை நாம் பாடும் பொழுது குடும்பமாக நின்று நம்மளை ஒப்புக் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாமா? அமேன். கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். என்னையும் கையில் கழுசை முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும், என்னையும் கையில் கழுதை முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ Kuya
சேர்ந்தோம் சொல்லுவோம். குயவன் நீ களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. ஆமாண்டவரே, அந்த வேலையில அப்பா களிமண்ணான எங்களை உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த வேலையில நாங்கள் சொல்லுகிறோம், இனி நாங்கள் களிமண் அல்லவே அல்ல ராஜா. தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட, தேவ ஆவியானவரினால் நிரப்பப்பட்ட அப்பா, உமக்கென்று காரியங்களை செய்ய தேர்ந்தெடுத்த சந்ததியாய் அப்பா தகப்பனே, உமக்கென்று காரியங்களை செய்ய ஒரு சோல்ஜராக எங்களை அனைவரையும் உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இனி உமக்கான ஓட்டத்தை நாங்கள் ஓட, உங்களுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை நாங்கள் செய்ய நாளை நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. நீ செய்ய போறதுக்காக நன்றி. உண்மையை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். Over to Uncle James. குயவன் நீர், களிமண் யாரு? நாம். உட்காருங்க. நம்ம களிமண் தான். கர்த்தருடைய கரத்திலே நாம் என்னவென்றால் நாம் களிமண்ணாக இருக்கிறோம். இந்த நாளிலே குயவன் எப்படியெல்லாம் பாத்திரத்தை வணைய நினைக்கிறாரோ அதன்படி களிமண் என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க, நமக்கு எந்தெந்த மாதிரியான வசனத்தை கொடுக்கிறார். குயவனுக்கு களிமண் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் இதனுடைய மெயினான காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். களிமண்ணை எடுத்துட்டு களிமண் அப்படியே நட்டமாகவே நின்றுச்சுன்னு வச்சுக்கிறேன், என்னை உடைக்கக்கூடாது, என்னை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே கட்டியாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் that cannot be saved. அது ஒரு வணைந்து கொள்ள முடியவே முடியாது. குயவனுடைய திங்கிங், அவருடைய இந்த களிமண், இந்த இந்த கட்டியான களிமண் என்ன நாம் செய்ய போகிறோம் என்று அவர் நினைத்திருக்கிற காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் சரண்டர் himself to God. இந்த நாளிலே குயவன் நீ, களிமண் நான் என்ற சான காரியம் அது இடுபொருள்னு சொல்லுவாங்க. இடுபொருள்னு சொன்னால் அந்த காரியத்தின் பேஸில் பேசக்கூடிய ஒரு காரியம். அதை நான் களிமண்ணாக இருக்க மாட்டேன் இல்லை, அது வேற களிமண் அர்த்தம். இது நம்ம நம்மை நாமே கர்த்தருக்கு விட்டு கொடுத்தல், கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். அதனால் பிரதானமாய் தேவன் நம்மிடத்தில் இந்த வருடத்தில் தொடக்கத்திலேயே நம்மிடத்தில் பேசின மாதிரி கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் foremost thing God is expecting us to obey God. Then only we can have power to resist Satan. நாம முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? பிசாசை எதிர்க்க முடியும். சுயமாக நம்மளுடைய சுய சித்தத்தின்படி பிசாசை எதிர்க்கவே முடியாது. ஏன்னா அவன் வல்லமை பொருந்தியவன். அவனை விட வல்லமை பொருந்தியதான தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? பிசாசை எதிர்க்க முடியும். Obey God. That is what the first and foremost thing. கர்த்தருடைய திட்டங்களிலும் கர்த்தருடைய அவர் வைத்திருக்கிறதான நியமங்களிலேயும் நாம கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இல்லையா? அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். Whatever the set of God has kept for us, we must obey to that. இல்லையா? எந்தெந்த காரியங்களை, எந்தெந்த நியமங்களை தேவன் வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும்.
That's what God is expecting. Family setup, okay, family setup, husband is the head of the family. சில பேர் கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர், அது எங்கேயுமே இல்லை. கணவர் தான் வீட்டினுடைய தலைவர்னு பைபிள் சொல்லியிருக்கு. அந்த கணவருக்கு யார் தலைவராக இருக்கிறார்? இயேசு தலைவராக இருக்கிறார். அதனால கணவனுக்கு கீழ்ப்படியாமை இருக்கிறதானவர்களும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற இடத்துலையும் ரிவோல்ட் வெல்கம், அதில் ஒரு பெரிய மாறுபாடான காரியங்கள் நடக்கும். அதன் நிமித்தம் சீர்கெட்டு போயிடும். அதனால் whatever God is telling, whatever God's setup is there, that we must obey to God. ஆமென். அதனால் ஒரே ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். அது கூட நம்ம இந்த நியூ இயர் அவரோட வாட்ச் நைட் ப்ரேயர்ன்றதை விட வாட்ச் மார்னிங் ப்ரேயர் அதில் நாம் செஞ்சதான ஒரு காரியம். 1 சாமுவேல் 15:22 நான் படிக்கிறேன். எல்லாரும் எடுத்து வச்சுங்க. இங்கிலீஷில் கூட யாராவது ஒருத்தர் படிங்க. 1 சாமுவேல் சாப்டர் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்றபடியே நடக்கணும். கர்த்தர் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், சொல்லுகிறார் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஓகே, அதுக்கப்புறமா ரெண்டாகம் பண்ணுகிறது அது பார்க்கலாம். இந்த காலையில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிங்க. கடந்த வருடத்தில் நாம் எப்படியோக நடந்திருந்தாலும் கூட இந்த வருடத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்கலாம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதுனா கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறதான ஒரு வேலை. இந்த நேரத்தில் நாம் யோசனை பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் அபார்த்தமாய் பங்கிடுகிற, அதாவது இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்கிறவனுக்கு வேதனை பெருகும்னு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நம்ம படிக்கணும். இந்த நம்ம இப்போ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம். அதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து பரிசோதித்து ஆராய்ந்து அறிவோம். இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குடும்ப செட்டப்பு, பிள்ளைகள், சர்ச்சு செட்டப்பு, அரசாங்க நியமங்கள், இதில் எல்லாவற்றிலேயும் நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் செய்யலாம். முதலாவது இப்படி நாம் செய்யும் பொழுது எதுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால், then only we can resist the devil. இல்லாட்டி பிசாசு நம்ம போய் ஒரு இடத்துல துரத்தவோ இல்லை ஒரு இடத்துல ஜெபிக்கவோ போனோம்னா, நீ இப்படிப்பட்டவன், நீ என்னை ஜெபிக்கிறியான்னு கேட்டுருவோம். அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, முறியடிக்கப்பட்டவர்களாக திரும்பி வருவோம். ஆனால் நாம் மேற்கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆமென். அதனால் நம்ம எல்லோரும் நம்மை நாமே பரிசோதித்து ஆராய்வோம். அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு, கம்பெனியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு, சபையினுடைய காரியங்களுக்கு, குடும்பத்தினுடைய காரியங்களுக்கு, காலேஜ், யூனிவர்சிட்டி போன்றதான காரியங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறோம்? how much we are obeying. So we will surrender ourselves to God. Lord, I must obey to all these things, Lord. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் மரண பரியந்தம் வரை கீழ்ப்படித்து பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொண்டீர். அது உம்முடைய கீழ்ப்படிதலின் உச்சத்தை காண்பிக்கிறது. ஆண்டவரே, நீ அவ்வாறு கீழ்ப்படியவில்லை என்றால் எங்களுக்கு இந்த நாளிலே விடுதலை இல்லை. ஆண்டவரே, உம்முடைய கீழ்ப்படிதல் மேலானது. கீழ்ப்படிதலுக்கு ஒரு முன் உதாரணமாக நீர் இருந்தீர். ஆண்டவரே, எவ்வளவோ வல்லமை பராக்கிரமம் படைத்தவராக இருந்தாலும் சாதாரண மனிதர்கள் உம்மை உமிழ்ந்து உம்மேலே காரி துப்பின பொழுது பிதாவினுடைய கட்டளையின் நிமித்தம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக
அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தீர். ஆனால் நாங்கள் ஒரு சிறு காரியத்திலே கீழ்ப்படிய முடியாதபடி ரெண்டகம் பண்ணிவிடுகிறோம், எதிர்த்து நிற்கிறோம். பிசாசை எதிர்த்து போராட வேண்டிய நாங்கள் சில வேளைகளிலே உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை நாங்களே ஆண்டவரே களிமண்ணாக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்களை வணைந்து கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமாக உமக்கு பிரியமான இடத்திலே எங்களை வைக்க ஆண்டவரே ஒரு விசேஷித்த பாத்திரமாக நாங்கள் இருக்க இந்த நாளிலே எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வணைந்து கொள்ளும். கொடுக்கலாமா? உண்மையிலே மனசை திறந்து பேசலாம் தேவன்கிட்ட. கர்த்தாவே, எங்களை நாங்களே உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். அநேக நேரங்களிலே வேலைகளிலே தவறு செய்திருக்கிறோம், மீறி இருக்கிறோம், தவறாக பேசி இருக்கிறோம். தேவனிடத்தில் அறிக்கையிடலாம். அபாத்திரமாக இதில் பங்கு பெறாதபடி இந்த நாளிலே நம்மை நாமே சுத்திகரித்து இந்த தேவ பந்தியிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பார்க்கிறார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்மளுடைய, என்னுடைய, உங்களுடைய மனதிலே இந்த நேரத்திலே எந்த விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், நான் அதை எவ்வாறு மறுதலிக்கிறேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நம்மளுடைய இருதயத்தில் தேவன் பேசி ஒரு சில காரியங்களை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதை புறக்கணிக்க நாம் வேண்டாம். கர்த்தரிடத்திலே கிட்டி சேருங்கள் என்று சொல்ல வசனத்தின் பிரகாரம், ராஜேஷ் ராஜேஷ் கம்மின் குழந்தை அப்புறமா கொஞ்சலாம் பாவல. இது ஒரு முக்கியமான நேரம், இதை அலட்சியப்படுத்தாதீங்க. குழந்தைகளையோ பிள்ளைகளையோ கொஞ்சுவதற்கு தேவனால நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். We will go before God. I am not telling to worship me. நான் சொல்றதுனால இங்க வந்து நிக்கணும்னு நான் சொல்லலை. கர்த்தருடைய சத்தத்திற்காக, கர்த்தருடைய சித்தத்திற்கு நேராக, சத்தத்திற்கு நேராக நம்ம நம்முடைய இருதயத்தை கொடுக்கலாம். ஒவ்வொருவரும், தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மளுடைய இருதயம் வேறு இடத்திலே சுற்றி திரிகிறது என்றால் இப்பொழுதே தேவனிடத்தில் அதை கொடுக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க நீர் என்னை பயன்படுத்தும். என்னுடைய மனதை நான் உமக்கு நேராக திறக்கிறேன். என்னோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, கீழ்ப்படிதலை எனக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, நாங்கள் எங்களை நாங்களே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம், எங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அநேக தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். அநேக நேரங்களிலே பிசாசு எங்களை வாட்டி வதைத்திருக்கிறான். இந்த நாளிலே எங்களை நாங்களே உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, சபையாக, ஒரு குடும்பமாக ஆண்டவரே எங்களை நீ நோக்கி பாரும். ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும். கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய கீழ்ப்படியாமையை நீர் எடுத்து போடும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதான தேவன். இந்த நாளிலே அந்த காரியங்களை நீர் செய்யும். எங்களுடைய இருதயங்களை உம்மண்டையிலே உம் பக்கமாக நாங்கள் எழுப்புகிறோம். கிருபையாய், தயவாய் நீர் எங்களை நோக்கி பாரும். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீர் கனப்படுத்துகிறதான தேவன். நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இருதயம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி
நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாத தேவன். ராஜாதி ராஜாவே, நல்ல தேவனே, வல்லமையுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மனிதனை அல்ல, மனிதனுடைய முகத்தை அல்ல, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தயவாய் நீர் மனமிறங்கும். எங்களை ஆசீர்வதிக்கிறதிலே பிரியமாய் இருக்கிறதான தேவன், இந்த நாளிலே நீர் எங்களை வழிநடத்தும். இந்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தோமோ அவைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி உம்முடைய வல்லமையின்படி அவைகளை எங்களுக்கு சுத்தமாக்கி உமக்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களை பொறுப்பதும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கொண்டு வாங்க அப்பத்தையும் ரசத்தையும். நம்ம இந்த கொரோனாவுக்கு அப்புறமாக முதலாவது இந்த அப்பம் பிக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால் அது எப்படியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் அதை எடுத்து உடைத்து யாரிடத்தில் உங்களுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். அவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து என்ன சொன்னார் என்றால், இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இதை பிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி அந்த பந்தியிலே அவர்களை சேர்த்துக்கொண்டு அந்த காரியத்தை செய்ய செய்தார். அதுபோல கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி, இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படும் என்று. இதுவே இப்போ இருக்கு, நம்ம நீங்கள் உடனே ரத்தம் இங்கே கொட்டியிருக்குதுன்னு நினைக்க வேணாம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொன்னார். அதனால் அதை நினைவு கூறும்படியாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி, இதை நினைவு கூறுவனமாக நாம் பகிர்ந்து கொள்ளலாம். யாரோடு நீங்கள் கூடி ஜெபிக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த இடத்துல கூடி ஜெபிக்கலாம். செய்யலாமா? நம்ம ஒருத்தராக போய், ஏன்னா இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் அதை தொடாத இதை தொடாத அப்படின்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், தனியாக போய் எடுத்துக்கிட்டு வந்து அப்பத்தை பித்து அந்த ரசத்தை குடித்து தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவர் எதற்காக சிந்தினார் என்பதையும் நினைவு கூர்ந்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அதை நாம் செய்யலாம். ஒவ்வொருத்தராக லைனாக போய் நீங்கள் அதை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய கைப்பட தொட்டு அந்த மாதிரியான காரியங்கள் இல்லாதபடி ஒவ்வொருத்தராக நீங்கள் போய் அதை செய்யலாம்.
எல்லாரும் முடிச்சிட்டீங்க. அடுத்த செய்தியை நம்ம கடந்து செல்ல வேண்டும். இவ்வளோ நாள் அப்பம் பிக்கும் பொழுது தேவன் நமக்காக பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பிரெட்டை பிச்சு சாப்பிட்டோம். இப்போ இன்னைக்கு அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று கையில் தொட்டவனையே நொறுங்கி போகிற ஒரு பொருளை வைத்து நாம் நொறுக்கப்பட்டிருக்கிறான்றதையும் நினைவு கூர்ந்திருக்கிறோம் இல்லையா? பிக்கப்பட்டது போய் இன்னைக்கு எதை நினைவு கூறுகிறோம்? நமக்காக நொறுக்கப்பட்டார். கையை வச்சாவே பொறுன்னு போகும். அந்த மாதிரி நொறுக்கிற காரியத்தை இந்த நாளிலே தேவன் நாம் உணர்கிறோம். எல்லோருமா எழுந்திருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீண்ட நாட்களுக்கு பின்பு ஆண்டவரே இந்த விதமான பந்தியிலே பங்கு பெறும்படியாய் நீ உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வருடத்தை நாங்கள் தொடங்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் தேவ செய்திக்கு கடந்து போவோம். அதுக்கு முன்பாக சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இந்த வாரத்திலிருந்து வழக்கம் போல லேடிஸ் மீட்டிங் மற்றும் வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஆண்கள் கூட்டம். நான் ரொம்ப தயவாக கேட்டுக்கிறேன், ஆண்கள் கூட்டத்தை கலந்து கொள்ளுங்க, அவமதிக்காதீங்க. வீட்டிலிருந்து நம்ம கலந்து கொள்கிறோம். 7 மணிக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு வீட்டிலிருந்து கலந்து கொள்கிற மாதிரி தான் இப்பொழுதைக்கு இருக்குது. நான் அநேக ஆண்களை நான் தயவாக கேட்குறேன், கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதற்கான பலனை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதை அவமதிக்க வேணாம். ஆண்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. அது மாதிரி பெண்களுடைய கூட்டம் கூட ஆன்லைனில் செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. அதற்கான லிங்கை நாங்கள் அனுப்புகிறோம். அது கூட வீட்டிலிருந்து கொஞ்ச நேரம் அதுக்காக ஒதுக்கி நம்ம கலந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை கூட்டம் இன்னும் நம்ம இந்த வருடத்தில் விரைவில் இது மாதிரி ஃபிசிக்கலாக மீட் பண்ணுறதை தொடங்கலாம் என்று நினைத்திருக்கிறோம். இன்னும் கவர்மெண்ட் அந்த ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணுகிறோம். ஏன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம கூடுவோம். வீடுகளில் இன்னும் அதிகமாக மற்ற காரியங்களுக்கெல்லாம் கூடுறோம். பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கெல்லாம் இது ஒரு இதாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை யோசனை பண்ணுகிறோம். ஆனாலும் அது வரையா ஆன்லைனில் அது தொடர்ந்து நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம தேவ செய்திக்காக ஓகே. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் இருக்கிறவர்கள் எழுந்து நில்லுங்க. பிறந்த நாள் 3 பேர் 3 பிள்ளைங்க மாதிரி முக்கோணம் மாதிரி நிற்கிறாங்க. இங்கே அங்கே எல்லாம் கொஞ்சம் அப்படியே திரும்ப நில்லுங்க. கணவரெல்லாம் அவங்கள பார்ப்பாரு. திரும்புமா? பாரு, கண்ணாடியை தூக்கி விட்டுருப்பா. சரி, ஓகே. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே தானே இவங்க எல்லாருக்குமே? நிச்சயமாக அவங்க அந்த பையனுக்கு பர்த்டேயாக தான் இருக்கணும். நான் தான் சொல்கிறேன், அது பர்த்டேயாக தான் இருக்கும், திருமண நாளாக இருக்காது. அவங்க கேட்டதுனால சொல்கிறேன், அது சூட்சமாக தான் அவருக்கு பர்த்டேயாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது. நிச்சயமாக சாமுக்கு பர்த்டே தான். இவங்க 2 பேருக்குனாலும் கூட எதாச்சும் வேறு எதையும் சொல்லலாம். ஓகே, நம்ம ஹாப்பி பர்த்டே பாடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே dear John Wesley Tati Vilakasan, happy birthday to you, we are glad God made you, we are glad God made you, we are so glad God made you, happy birthday to you. ஓகே, திருமண நாள் யாருக்காவது? திருமண நாள் ஓகே. நம்ம
நம்ம இந்த பிள்ளைகள் கொஞ்சம் எழுதிருங்க ப்ளீஸ். இன்னும் 2 நிமிஷம் அவ்வளோதான், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். குறிப்பாக ஜான் வெஸ்லி, உங்களுக்கு தெரியும், அதிகமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஓடி செட்டப் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர், கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்களேன், ஒருவன் எனக்கு செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஆமென். அதனால் இந்த பிள்ளைகளுக்கு, குறிப்பாக ஜானுக்கு, மேரிக்கு, என்னுடைய மனைவி திடீர்னு முளைச்சிட்டாங்க, அவங்களுக்கு, இவங்க எல்லோருக்காகவும் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கிருபாதானம், சாம், இவங்க எல்லோருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுடைய திருமண நாளை நீர் காண செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக பாதுகாத்து வந்த தேவன், அவர்களை பராமரித்ததான தேவன், அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் உமக்காக ஊழியம் செய்யும் பொழுதும் ஓடும் பொழுதும் அதற்கான பலனை நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேறு பேராக பங்கு பங்காக நீர் ஆசீர்வதி. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் தாமே அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்னொன்று, நம்ம இப்போ கர்த்தருடைய தேவ வசனத்திற்கு செய்திக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதில் நம்ம செய்தியை கொடுக்க போகிறதான பாலை நம்ம வரவேற்கலாம் உற்சாகமாக. அதுக்காக கூட நம்ம ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? அதாவது வரவேற்பதற்கு வரவேற்கலாம், வந்துக்கிட்டே இருப்பார். நாம் ஜெபிப்பதற்கு இந்த நேரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்கப்பட்டதான எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இப்பொழுது கேட்கப் போகிற உங்களுடைய தேவ சத்தத்திற்காக ஆண்டவரே, எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக பாலை நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஆவியானவர் ஆண்டவரே இவரோடு இருந்து இவரை வழிநடத்தி, ஆண்டவரே, வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வர, ஆண்டவரே, அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு எங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணும் மகனை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இன்னொரு முறை உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆவியானவர் நம் மத்தியிலே வல்லமையாய் துதி ஆராதனை வேளையிலே அசைவாடினார், நம்மோடு பேசினார். கடைசியாக நம்ம முடிக்கும் போது நாம் எல்லோரும் என்ன செய்தோம்? அவருக்கு நம்மை அர்ப்பணித்தோம். ஆமென். அப்படிதான் முடிச்சோம். கீழ்ப்படிகிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சோம். அதுதான் அன்னைக்கு நான் இப்போ புதிய ஆண்டிலே புதிய வருஷத்தில் நமக்கு கொடுத்த செய்தி கூட கொஞ்சம், ஏன்னா சிலர் புதுசாக வந்திருக்கீங்க, அன்றைக்கி வராதவங்க, அவளுக்காக மற்ற எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் கொஞ்சம் உங்களோட கூட இதே தான் எல்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நாம் தொடர்ந்து முழுமையாய் பார்ப்போம். ஆக்சுவலி ஞாபகம் இருந்தா எந்த அதிகாரத்திலிருந்து நம்ம எந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம படிச்சோம்? அன்னைக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7, 8. ஓகே, மெயினா நம்ம படிச்சோம். வெரி குட். சரி, அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த நாள்ல கூட புதிய ஆராதனை வேளமாய் நம்மோடு பேசினார். அது கூட ரொம்ப முக்கியமா இருந்தது. புதிய காரியங்களை செய்வேன்,
என்று சொன்னாரு. அதோடு கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்களை நடத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. விசேஷமா ரெகோபோத் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்தாரு. ஈசாக்கு அவருடைய ஊழியக்காரர்கள் கிணறு வெட்டினாங்க. 1, 2, 3வது 4வது கிணறு, 3வது கிணறு. 3வது கிணறுல வந்து தண்ணீர் வந்தது. எந்த விதமான டிஸ்பியூட், எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதில் முதல்ல வெட்டும்போது அந்த மற்ற அந்த இருக்கிற ஊழியக்காரர்கள் வந்து இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க, துற்று போட்டாங்க. அதன் பின்பு அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அங்கேயும் ப்ராப்ளம். அதன் பின்பு 3வது போய் வெட்டும்போது அந்த இடத்துல தேவன் எங்களுக்கு விசாலத்தை உண்டாக்கினார். தேசத்துல நமக்கு என்ன உண்டாயிற்று? விசாலம் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத். அவனமாக கர்த்தர் வந்து நமக்கு இந்த வருடத்திலே பல சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட, சோதனைகள் இருந்தாலும் கூட நமக்கு என்ன செய்வார்? நமக்கு என்று ஒரு ரெகோபோத்தை நிச்சயமாய் கொடுப்பார். நாம் சுதந்திரிப்போம் இந்த தேசத்திலே. எனவே அது ஒரு நல்ல வாக்குத்தத்தமாக இருந்தது. அதன் பின்பு நாம் இந்த இப்போது சொன்ன வண்ணமாக யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை மட்டும் வாசித்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சப்மிஷன், அன்னைக்கு வந்து ரெசிஸ்ட் தி டெவில், அதான் மெயின் டாபிக். ஆமென். சாத்தானை, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்பதுதான் அன்னைக்கு மெயின் டாபிக். ஆனா அதுக்கு வந்து எப்படிலாம் நம்ம எதிர்த்து நிக்கணும்னு சொல்லிதான் அன்னைக்கு நமக்கு 7ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான். இது வந்து யாக்கோபு ஒரு பொதுவான நிருபம். இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொதுவான நிருபம் வந்து எந்த சபைக்கு எழுதப்பட்டது இல்லை, ஆனா விசுவாசிகளுக்கு என்று அவளை உற்சாகப்படுத்த இது எழுதப்பட்டது. விசேஷமா விசுவாசத்தை குறித்தே இவர் அதிகமாய் பேசுகிறது நாம் இதில் பார்க்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இவர் தான் சொல்றாரு. அதே போல விசுவாசம் எங்கெல்லாம் கிரியை செய்யணும் என்று சொல்லி கூட அவர் நமக்கு மிக தெளிவாக இந்த புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். James wrote in this letter to teach Christians about the practical Christian life, practical Christianity, செயல்முறை கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழறது என்பதை குறித்து தான் இதை பற்றி இந்த புத்தகத்தில் பேசுறாரு. எனவே அதை பார்க்கும்போது நாமும் படிக்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல faith produces dependence on God. அதுக்கு முன்னால faith produces humility, submission. ஆமென். 4ஆம் அதிகாரம் முழுவதும் 1 முதல் 12 வசனங்கள் எதை சொல்லுதுனாக்கா, submit yourselves to God. Amen. அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க NIV வச்சிருந்தா கூட அதுல சொல்லப்படுது, submit yourself to God. தேவனுக்கு உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுங்கள் சொல்லலாம். இது வந்து ஒபீடியன்ஸ் இல்ல. ஒபீடியன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள் வேர்டு. பட் சப்மிஷன் இஸ், நம்ம இன்னைக்கு சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம்? களிமண்ணா என்ன செய்யறேன், சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு. களிமண்ணுக்கு எந்த விதமான சாய்ஸே கிடையாது. அது வந்து ஆண்டவர்களுடைய சித்தத்துக்கு முழுமையா, அந்த கோயிலுடைய சித்தத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கலாம். அவர் எப்படி என்ன வணையலாம், எந்த வண்ணமா வணையலாம், அந்த வண்ணமாக இந்த வருடத்திலே தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒப்பு கொடுக்க அவர்கள் அடிமையா வாழல, நம்ம அழகா வணையணும், அற்புதமா வணையணும், ஆசீர்வாதமா நாமும் நம்மை ஆசீர்வதிக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். சபையாக. எனவே தேவன் அப்படியா இருக்கிறதுனாலதான் அந்த வண்ணமான எண்ணத்தோடு தான் சொல்றாரு, சப்மிட். என் கையில முழுமையா கொடுங்க. உங்களால என்ன செய்ய முடியல, உங்களை வணைந்து கொள்ள முடியாது, உங்களுடைய வாழ்க்கையை உங்களால என்ன செய்ய முடியாது, செயல்படுத்திக் கொள்ள முடியாது. அதுக்கு முதன்மையா நமக்கு வந்து நான் வந்து ஒரு சில பாஸ்டர்களோடு கூட பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க பாஸ்டர் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷத்துல உங்க சர்ச்சில் என்ன வாக்குதத்தம் என்ன. நான் சொன்னேன், ரெசிஸ்ட் தி டெவில் தான் எங்க சர்ச்சில் பேசணும் அப்படின்னு. அது என்ன பாஸ்டர் வாக்குதத்தம் அது அப்படின்னு. நான் அது என்ன வாக்குதத்தம், நான் சொன்னேன் அதுதான் நாங்கள் பேசணும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த
வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கல இன்னும் சரியா. அதனால தேவன் 2வது வருஷமே எங்களுக்கு அதே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஏசாயா 41 அதிகாரத்துல 17 முதல் 20 வசனங்களை நம்ம என்ன செய்தோம், அதே வந்து சிவு நம்ம எங்க சபை தலைவர் போன வருஷத்துல நீங்க அதையே வைத்து நீங்க வாக்குத்தத்தமா வைங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 அதுல இருந்து 17 வசனங்களை வாசிங்க, மேலானவர்களை நாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்க ஒருவேளை அதுல இன்னும் பூர்த்தியா என்ன செய்யல, பரிபூர்ணமா நாங்க ஆகல. அவன் அதனால கட்டணை செய்தார். மறுபடியும் நீங்க இன்னும் என்ன செய்யணும், உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நீங்க பரிபூர்ணமா ஆகாததுக்கு ஒரு காரணம் வந்து டெவில். அதனால என்ன பண்ணுங்க, ரெசிஸ்ட் தி டெவில். திஸ் இயர் வாட் யூ டு, ரெசிஸ்ட் தி டெவில். அதுக்கு எப்படி நாங்க சாத்தானை மேற்கொள்ளணும், நம்ம கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நான் அதே வாக்குத்தத்தத்தை மீண்டுமா உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 41 17 இருந்து 18 19 20. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியில் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் பொன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். இதுல வந்து 18ஆம் வசனம் பார்க்கும்போது ஆறுகள், ஊற்றுகள், தண்ணீர் தடாகம், நீர்க்கேணிகள் எல்லாம் வந்து வாட்டர் 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 வாட்டர். இந்த வருஷம் நிறைய தண்ணி மழை பெஞ்சது. அது மாத்திரமில்லை, இது யாரை குறிக்குன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் தேவன் நம்ம சபையில் இருக்கிற வெவ்வேறு விதமான மக்கள் மேலே ஆவியை ஊற்று போகிறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற தேவன் நம் மீது கூட என்ன செய்ய போறார், ஆவியை ஊற்று போகிறார். சிலர் வந்து வித்தியாசமா இருப்போம், உயர்ந்த மேடா இருக்கலாம், சிலர் வந்து பள்ளத்தாக்கா இருக்கலாம், சிலர் வந்து வனாந்திரமா இருக்கலாம், சிலர் வந்து வறண்ட பூமியா இருக்கலாம். எல்லார் மேலும் தண்ணீர் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஊற்றப்பட்டனால எல்லாமே லெவலா மாறும், எல்லாம் ஒருமனப்படுவோம், எல்லாம் ஒன்றாக நிற்போம். அந்த இடத்துல வந்து இந்த மரங்கள்லாம் என்ன செய்வோம், சித்தி மரம், கேதுரு மரம், மிருது செடிகள், ஒலிவ மரம், இத தேவதாரு விருட்சங்கள், பாய்மரம், இதெல்லாம் பொன்னை மரம் எல்லாவற்றையும் வைத்து, அதாவது நான் என்ன சொன்னா, தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நம்முடைய சபையை கட்ட, புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, சபையை கட்ட பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. சபையில நாம் பயன்பட போகிறோம். ஆவியானவர் மூலமாய் நம்ம இது வந்து யார் செய்யுதுன்னா, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். இதை வந்து தேவனே செய்ய போகிறார். அவர் செய்வார்னா, தேவன் எப்படி செய்வார், தம்முடைய ஆவியானவர் மூலம் தான் எல்லாத்தையும் செய்வார். ஆமென். இந்த நாட்களில் வந்து அதை தான் செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடம் முழுவதும் அதான் செய்தாரு. நம்ம என்ன செய்யறது, தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். தேவன் வந்து சரி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவர் மறந்துடுவாரா? ஹலோ, தேவன் வாக்கு கொடுத்து தூக்கிடுவாரா? அவர் நித்தியமா அது கிரியை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். ஒரு மரம் வைக்கணும்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். அதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு மரம் வைக்கிறதோ, ஒரு செடி வைக்கிறதோ, ஒரு நாத்து நடுறதோ, ஏதாவது பண்றதுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். அதுக்காக நிலத்தை பண்படுத்தணும், அதன் பின்பு அதை நம்ம எரு போடணும், எல்லாவற்றையும் செய்யணும், தண்ணீர் ஊற்றணும், பல காரியங்கள் இருக்கிறது. இந்த ஆயத்தை தான் தேவன் நான் நினைக்கிறேன் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தத்தை நம்ம ஒரு பெரிய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இன்னும் தகுதியாகவில்லை என்று நான் உணர்த்தப்பட்டேன். இந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு இன்னும் இருக்குது. இந்த புதிய வாக்குத்தத்தம் நமக்கு வரல. அப்ப போன வருஷம் என்ன சொன்னோம்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னாரு. அதுல நம்ம என்ன பண்ணல, நிறைய காரியங்களை செய்யலுமா, எதுவுமே படிச்சே இருக்க மாட்டோம். மேலாண்மையை நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் அது இருக்குது. திரும்ப நம்ம செக் பண்ண சொல்லி நான் கூட சொன்னேன் 2-3 பிரசங்கத்துல. ஆனா நம்ம அதை செய்யவே இல்லை. ஆனா செய்யலன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சில காரியங்களை பண்ணியிருப்போம், அதன் பின்பு மறந்து போயிருப்போம். ஆனா அதன் பின்பு தேவன் இந்த அதையெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு சாத்தானும் கிரியை செய்யலாம். ஆமென். நாமும் மறந்துடுறோம், சாத்தான் மேலே முழுதுமா வச்சிட முடியாது. ஆனா நாம் வந்து தேவனுக்காக கிரியை செய்யாதபடிக்கு சாத்தான் என்ன செய்யலாம், பயன்படாதபடிக்கு, சபையை கட்டாதபடிக்கு, ஒற்றுமையா இருந்து
ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று நாம் செயல்படாதபடிக்கு சாத்தான் என்ன செய்வான்? அவனுடைய கடமையில இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்குது. ரெசிஸ்ட் தி டெவில் தான் அன்னைக்கு நாங்க பார்த்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன்? அவனா தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை தடை செய்கிறான், நம்ம போய் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு அப்படின்னு நான் உணர்த்தப்பட்டேன். நீங்க எப்படி உணர்த்தப்பட்டீங்களோ தெரியாது. நாம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழுமையா சுதந்திரிக்காதபடிக்கு எத்தனையோ வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா சபையாக நம்ம கொடுக்க இந்த வாக்குத்தத்தத்துல நாம் இன்னும் முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை, சுதந்திரிக்கவில்லை என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டு, இதற்காக நாம் இந்த வருஷத்துல என்ன செய்ய போறோம்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். பிசாசுடைய கிரை. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து முதல் காரியம் எதுனா submit ourselves to God. அன்னைக்கு செய்தில என்ன வந்து நமக்கு முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இங்கிலீஷ்ல சப்மிட் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ரிச் மீனிங். தேவனுக்கு கீழ்ப்படிதல் மட்டும் போதாது. கீழ்ப்படிதல் வந்து நம்ம பிசிக்கலா கீழ்ப்படியலாம், மைண்ட் ஒருவேளை வேற என்ன இருக்கலாம். ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை எழுந்து என்ன தப்பான அப்ப என்ன பண்ணுவாங்க? பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, இல்ல முட்டி போட வைக்கிறாங்க. அந்த பையன் மேல நின்று அவன் மனசுல என்ன பண்ணுது? அவனுக்கு கீழ்ப்படிய இஷ்டமே இருக்காது. அவன் சும்மா சொன்னாருன்னு சொல்லி கீழ்ப்படிவான். இஸ் நாட் அவர் ரிபலியஸா இருக்கும். ஒரு வேலை என்ன இது இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதே போலதான் நம்ம கீழ்ப்படிது வந்து மனசளவுல தேவையில்லை. தேவனுக்கு எப்படி தெரியும்? மூளை அளவுல, மனசளவுல முழுமையா சமர்ப்பித்தல். சப்மிட். ஹலோ, சப்மிட். சப்மிட்னா லைக் கிளே. எப்படி களிமண். நீங்க தான் வந்து அதை பற்றி அழகா பேசினார் தேவன். நம்மோட ஆவியான ரொம்ப தெளிவா சொன்னாரு. கிளே போல, மண்பாண்டம் போல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு வேளையில நம்ம அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கவே இல்லை. நம்முடைய மனசுக்கு வந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். அநேக வேளையில, சில வேளையில நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். பல வேளையில் நம்முடைய சொந்த முயற்சி, உலக பிரகாரமான மாம்சத்தின் எண்ணங்கள், உலக பிரகாரமான எண்ணங்கள், மற்றவங்க சொல்ற ஆலோசனைகள், இதுல தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒப்பு கொடுங்க முழுமையா, நான் என்ன செய்வேன்? சாத்தானே மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருவேன். அதுதான் உண்மையா நடக்கக்கூடிய காரியம். பிசாசு வந்து நம்முடைய பலத்தால போகவே மாட்டான். பிசாசு நம்முடைய பலத்தால, அதுதான் அவங்க சொன்னாரு, நீங்க என்ன செய்ய? முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிங்க. சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட். இங்கிலீஷ்ல தான் சொல்றது. நீங்க தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படிங்க, அப்போது பிசாசுக்கு எழுந்து நில்லுங்க, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முதலாவது அதை பற்றி நாம தியானித்தோம் அன்னைக்கு. இரண்டாவது வந்து என்ன பண்ணோம்? கர்த்தர் வந்து ஏன் பிசாசு நம்ம விட்டு ஓடி போன? தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 10:19 என்ன சொல்றது? சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும், வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. Nothing shall harm you. I have given you the authority over the powers of the forces of darkness, powers of the devil. பவர் பெருசா, அதிகாரம் பெருசா? இங்க டிராபிக் சிக்னல் வரணுமா? பெரிய ட்ரக் வருது, அவ்வளோ நீளமாக வருது. அங்க உடனே ரெட் லைட் வந்தோம், என்ன பண்ணுது? அது என்ன பண்ணோம்? நிக்கணும். ஆனா பவர் இருக்குது. அது அழுகிற என்ஜின் வந்து ஹெவி பவர் போலாம். ஆனா பிகாஸ் அதிகாரம் யாருக்கு இருக்குது? டிராபிக் போலீஸ் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும் சரி, நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசி அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து தந்தபோது சொன்ன வார்த்தை என்ன? இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை விட நமக்கு அதிகாரம் இயேசுவின் நாமத்தில். உயிர் தெழுந்த இயேசு இல்ல, அப்போ இப்போ உயிர் தெழுந்த இயேசு எல்லா அதிகாரத்தையும் நான் பண்ணிக்கிட்டேன் சாத்துருகிட்ட இருந்து. ஆமென். அவனை நசுக்கிட்டான் தலைய. நீங்க ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆனா அவன் என்ன செய்வான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சொன்ன மாதிரி
நம்ம என்ன பண்ணுவோம், வந்து அப்பப்போ நம்மளை பயம் காட்டுவான், நம்மளை இதை செய் அதை செய், நம்மளை என்ன பண்ணுவான், தவறான வழிகளுக்கு நடத்துவான், தவறான ஆலோசனை கொடுப்பான். எனவே நாம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்போது அவன் எதிர்த்து நிற்கணும். அவன் என்ன செய்வான், ஓடி போவான். இரண்டாவது, அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, கடைசியான பண்ணணும், எபேசியர் 6:10 வாசித்து என்ன சொன்னோம், கடைசியாக சகோதரன் முடிச்சுமா, கர்த்தருடைய எபேசியர் 6:10 எடுங்க, டக் நெடுங்க நீங்க. எபேசியர் 6:10 வசனம். சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்புறம் பலப்படுங்கள். அப்புறம் படிங்க, அடுத்த வருஷம் தான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். கடைசியா இதை சொல்றேன் நான் அப்படின்னு சொல்லி அங்க எபேசியர்ல சொல்றாரு. அநேக சர்வாயுத வர்க்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்றதுக்கு நேரமும் இல்லை. எனவே நம்ம பார்க்கும்போது அது எல்லாம் நீங்க என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆலோசனையை தேவன் கொடுக்கிறார். அது இரண்டாவது ஆலோசனை கொடுத்தார். மூன்றாவது ஆலோசனை நான் ஒண்ணு பார்த்தேன், எனக்கே ஆண்டவர் ஒண்ணு சொன்னார். என்னன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், பி அலர்ட், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு, எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசத்துல வல்லவங்களா நின்று அவன் என்ன செய்வான், எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடுவான். இந்த மாதிரி கர்த்தருடைய சத்துவத்தில் நம்ம பலன் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். இயேசு தேவன் கொடுத்த அதிகாரத்தில் நின்று எதிர்த்து நிற்கணும். இயேசுவின் இன்னைக்கு நம்ம பாடின பாடல்களை இயேசுவின் நாமத்தில் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நம்ம அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது, என் நாமத்தினால என்ன செய்யறாங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென். மார்க்ல சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். 14-17 வாசிக்கிறேன். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். சரி, அதெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னமோ இருக்குது. ஆனா பிசாசு துரத்துக்கு இயேசுவின் நாமம் வல்லமுள்ள நாமம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவனுடைய நாமம் வல்லமுள்ள நாமம். எனவே தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சதான் எல்லாம் செய்யணும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாம அவருடைய நாமத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தவே முடியாது. அது வல்லமையா இருக்காது, அதிகாரமா இருக்காது. will be just சாத்தானே சொல்லுவான், எல்லாம் எனக்கு தெரியுமா அவனை பத்தி போப்பா அப்படின்னு. அதனால நாம தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி சத்துருவை மேற்கொள்ளணும், எதிர்கொள்ளணும். விசுவாசம் நம்ம இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுத்தணும், வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படுத்தி இருக்கணும், தேவனுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கணும். ஆமென். தேவனுடைய சத்துவங்களை, அதாவது சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் இந்த வண்ணமான ஆலோசனை நமக்கு கொடுத்தார் அன்னைக்கு. தொடர்ந்து அதன் பின்பு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தரோட பேசின ஒரு காரியம் என்னன்னா, இது எப்படி தொடங்குதுனாக்கா, அந்த 7ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆகையால் அப்படின்னாக்கா therefore அல்லது then அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குது, அது முன்னால பின்னால நம்ம வாசிக்கணும். அது முழுமையா ஆகாது. எனவே 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையில ஒரு பகுதி, அதுதான் submit yourself to God. Submit yourselves to God. உங்களை தேவனுக்கு சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள், அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் முழுமையா. ஆமென். நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு முழுமையா அர்ப்பணித்துக் கொள்ளணும். அது தடையா இருக்கிற காரியங்களை நான் சொல்றேன். அது ஒருவேளை சாத்தானுடைய கிரமங்கள் இருக்குது. நாமே அது நம்முடைய மாம்சத்தினாலே இந்த காரியங்களை நாம் செய்கிறோம். முதலாவது சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 முதல் 5 வசனங்களே. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா?
நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உங்கள் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த காரியம் எல்லாம் நம்முடைய சபையில இருக்கிறத கர்த்தர் எனக்கு உணர்த்தினான். யுத்தம், சண்டை, இன்னொரு காரியம் 2ஆம் வசனத்துல கொலை செய்யுது. ஒருவேளை நம்ம யாரையும் கொலை செய்யலைங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து நீங்க உங்க சகோதரனை அவரா பேசினா என்ன ஆச்சு, அது கொலை செய்யறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5ல வாசித்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 22ல கொலை செய்யாதிருப்பாய் 21 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவா இருப்பார் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாயத்திற்கு ஏதுவா இருக்கிறான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவா இருக்கிறான். மூடனே என்று சொல்கிறவன் எதிர்நகத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அதாவது நம்ம கொலை செய்யணும் கூட நம்ம சகோதரன் நம்ம பறைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? கொலை செய்யறதுக்கு தான் சமானம். ஆமென். இந்த வனமான தண்டனைகள் நமக்கு வர அங்க இருக்கிறது சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அதாவது கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்ம என்ன செய்யணுமோ எதை செய்யணும் சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்கறது. We are independent of deciding, taking decision about ourselves, about our future, about our anything in the church, as a church. அதனால கர்த்தருக்கு நம்ம சப்மிட் பண்றதில்ல. அது பண்ணாமல் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்க இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய ஜெபத்துல ப்ராப்ளம், நமக்குள்ள ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம இது முடிஞ்ச பிறகு கூட நம்ம எடுத்துக்கலாம் கம்யூனியன். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம் தேவனுடைய பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. நம்ம கிட்ட 4ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நமக்குள்ள யுத்தம் நடக்குது. எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி பேச்சுகள் இருக்குது. நம்முடைய ஜெபம், தேவன் ஜெபத்தை குறித்து கவனிக்க சொல்றாரு. நம்முடைய இச்சைகளை குறித்து கவனிக்க சொல்றாரு. நம்மை குறித்து தேவன் இந்த நாளிலே இந்த விபச்சாரிகளை நம்ம எப்படி யோசிக்க வேண்டும்? அவங்க நம்ம என்ன விபச்சாரிகள்? அப்படி இல்லை. இது தேவனை விட்டு நம்ம விளங்குற காரியம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம உலகத்தை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு உலகத்துடைய காரியங்களுக்கு நம்ம போகும்போது, விக்கிரகங்களை நாடி போகும்போது அல்லது வேற காரியங்களை நாடும் போது அது ஒரு விபச்சாரம் தேவனுடைய பார்வையில். ஏன்னா சபையாக நம்ம மனவாட்டியா இருக்கு. யாருக்கு? தேவனுக்கு. ஆமென். இந்த தேவனை விட்டுட்டு அவர் தான் உங்களுக்கு நமக்கு கணவன். அவரை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தர் பேச்சிய அல்லது இன்னொரு கூட நம்ம போனோம்னா அது என்ன அர்த்தம்? நம்ம விபச்சாரம் பண்ற மாதிரி தான் அர்த்தம். அதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க விபச்சாரிகளே இதெல்லாம் ப்ளூரல் தான் இருக்குது. யாரும் தனிப்பட்ட மனுஷன் இல்லை. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நானே 10-15 தடவை வாசிட்டேன். எனக்கு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சரியா? அதனால உலக சிநேகம், அதாவது உலகத்துடைய சிநேகிதர்கள், உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறோம், தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம உலகத்தை நாடுறோம்? வாட் இஸ் அவர் பிரியாரிட்டி? யாருடைய ஆலோசனை நம்ம தேடுறோம்? கர்த்தருடைய ஆலோசனை தேடுறோமா? அவர் நம்முடைய எஜமானன். தனிப்பட்ட விதத்துல கூட அவர் நம்முடைய எஜமானன். இன்னைக்கு நம்ம சொன்ன சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை முழுமையா கொடுத்துருங்க, முழுமையா என்கிட்ட சமர்ப்பித்துங்க உங்களான்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். நம்ம நினைவு கூறுவோம் இதை. நம்ம அந்த சமர்ப்பிச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல இன்னைக்கு அப்பத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட we made a covenant that Lord, yes, I will be like a clay. I will be totally submitted to all that you want me to do, Lord, in this new year, so that we will be very effective. Amen. Very effective ஆன இருக்க ஆண்டவரே. அதான் தேவனுடைய சித்தம்.
எனவே தொடர்ந்து பார்க்கும்போது உலகத்துக்கு சிநேகிதனா நம்ம இருக்க வேண்டாம், தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். அதனால தான் சொல்றாரு கொலோசியர் 3 நான் வாசிக்கிற 3 சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு பூமிக்கு அடுத்தவளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். தேவனுக்கு பிரியமா, ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரு. முதல் வசனம் தான் சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது மேலானவைகளை நாடுங்க, அதன் பின்பு உலக பிரகாரமான காரியங்கள்லாம் விட்டு ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்குது. இப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துல கூட நமக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு முக்கியமான இன்ட்ரடக்ஷன் இங்கு வருது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணா சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆவியானவர் குறித்து ஒரு புதிய வெளிப்பாடு நமக்கு தெரியாது, இங்க இருக்குது ஆல்ரெடி. நம்ம பல காரியங்களை வாசிக்கிறோம். யோவான்ல அவர் நம்ம சகலத்தையும் போது சகல சட்டத்துக்குள்ள நடத்துவார் இல்லையா? அவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு அனாதிகாரப்படி நமக்கு தேற்றவாளன் இல்லையா? போதித்து நடத்துகிறவர் ஆவியானவர், பலப்படுத்தி நடத்துகிறவர், அபிஷேகித்து நடத்துகிறவர், பல காரியங்கள் இருந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நமக்குள் வாசமா இருக்கிறவர் அவர் என்ன செய்யறாருன்னா, நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஆமென். எனக்கு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் அவரு. நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ளும் என்பதற்காக சாத்தான் எதிர்த்து நிற்கிறான். ஆனா ஆவியானவரோ வைராக்கியமும் வாஞ்சையுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பிள்ளைங்க எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்வோம்? வைராக்கியமும் வாஞ்சியா இருக்கும். அவங்களாம் ஜெபிப்போம், அவங்களை உற்சாகப்படுத்துவோம், அவங்களுக்கு நைட்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம், நம்மளே அர்ப்பணிப்போம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம அர்ப்பணிப்போம் முழுமையா. அந்த மாதிரிதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருந்து நம் வைராக்கியமும் வாஞ்சியுமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன வைராக்கியம் வாஞ்ச? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகள், புத்திரர்கள் நாம். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவருக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கு பதில் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அந்தபடி நீங்கள் திரும்பவும் படிப்பதற்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம புத்திரத்தை சுவிகார ஆவி, அதாவது we have a glorious inheritance in God. ஆமென். சபையாக நமக்கென்று ஒரு மகத்துவமான மகிமையான சுதந்திரத்தை ஆவியானவர் நம்ம எப்படியாவது பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் வாஞ்சை அவருக்கு உண்டு. பிரியமானவர்களே, நம்ம வைராக்கியமா இருக்கிறோமா நம்ம உலக பிரகாரமா கூட அப்படி ஓடிட்டு இருக்கோம். ஆனா நாம எப்பொழுதும் தேவனுடைய காரியங்கள்ல தேவனுடைய ஆசீர்வாத உன்னத ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விடாமல் நான் சுதந்திரிக்கிறதுல ஆவியானவர் என்ன உண்டு? வைராக்கியம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் என்ன உண்டு? நம்ம குறித்து வைராக்கியம் உண்டு. அதோட என்ன உண்டு? வாஞ்சையும் உண்டு. கண்ண முடிய ஜெபிக்கலாம். அவர் நன்றி சொல்லலாம். ஆவியானவரே உமக்கு நன்றி, நான் உம்முடைய பிள்ளையாய் நீர் எனக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், நீர் ஏற்கனவே வாக்கு பண்ணிருக்கிற ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் வாஞ்சை உமக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே நீர் அர்ப்பணிக்கப்பட்டு எனக்குள் வாசம் செய்கிறேன். உம்முடைய சத்தத்தை நான் கேட்காமல் அநேக வேளையிலே உலகத்தின் சத்தத்தை, ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தின் சத்தத்தை, ஆண்டவரே பல இடங்களிலே வருகிற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன். அதை என்னை மேற்கொள்ள நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு இருக்கிற எனக்காக உமக்கு இருக்கிற வைராக்கியத்துக்காய் வாஞ்சைக்காய் நன்றி ராஜா. நம்ம வாசி கேட்ட ஒரு வசனம் ஏசாயால 61ஆம் அதிகாரம். அது கர்த்தருடைய ஆவியானவர் லூக்கா 4:18 வாசிச்சது அதேதான் இதே இருக்குது. ஏசாயா 61 என்ன சொல்றா 61:1 சொல்றது இதே வசனம் தான். லூக்கா 4:18 இருக்குது. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அதுதான் இப்ப படிச்ச நம்ம 5ஆம் வசனத்துல ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியமும் வாஞ்சையும் உள்ளவர். என்ன செய்ய வைராக்கியம் உள்ளவர், வாஞ்சை உள்ளவர்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதனாலதான் கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறார், ஆவியானவர் என் மேல் வைத்திருக்கிறார். இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை நான் கட்டணும். மூன்றாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை நான் சொல்லணும். பாவத்திலே சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு, அக்கிரமத்திலே சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? விடுதலையை சொல்லணும். கட்டுள்ளவர்களுக்கு நான் கட்டவிழ்த்தலை சொல்லணும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள ஏன் இருக்கிறார்? இதெல்லாம் செய்வதற்காக. இதெல்லாம் நீங்க எப்படியாவது செய்யணுன்றதுல அவருக்கு ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை உண்டு. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துல நாம் இதெல்லாம் செய்யணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துல அதனால்தான் நமக்கு அபிஷேகம், அதனால்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், அதன் தொடர்பாக துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கினாவுக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனா இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்றாரு? நம்மை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சொல்றாரு, இதோ பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த ஆவியை நம்ம மேல விட்டு கொடுத்திருக்கிறார். நாம யோவான் 20 யாருக்கா தெரியுமாங்கன்னு சொல்லு. பிதா என்னை அனுப்பினது போல நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன். சரி, அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அவங்க மேல ஆவியை ஊதுகிறார். ஒரு பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. எனவே இயேசு நம்மை இப்பொழுது அனுப்பியிருக்கிறார். இயேசு நம்ம என்ன செய்கிறாரு? இப்பொழுது அனுப்பியிருக்கிறார். நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் உலகெங்கிலும் இருக்கிற ஜனத்துக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவளை ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவளுக்கு போதித்து கை கொள்ளும்படி அவளுக்கு போதனை செய்யுங்க. கர்த்தர் நமக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார். இதில் இப்படிலாம் தேவன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மீண்டுமா கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கறது என்னன்னா, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். இந்த யாக்கோபே ஆவியானவர் என்ன வண்ணமாக வைராக்கியமாய் தம்முடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்னா, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. 6ஆம் வசனம், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. 1 பேதுரு 5:5 கூட இதை பற்றி தான் சொல்லியிருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் செய்வாராம், கிருபை அளிக்கிற தேவன். பெருமை உள்ளவர்களுக்கு பெருமையில் என்ன செய்தார்? தேவன் எதிர்த்து நிற்கிறது. அப்ப தாழ்மையா நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்க என்ன செய்ய? நம்ம தாழ்மையா ஒப்பு கொடுத்தோம். நமக்கு என்ன உண்டு? கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை உண்டு. ஹல்லேலூயா. தேவன் தகுதி பாராத தேவன் தயவை நம்ம மேல் ஊற்றுவார், நம்மை பயன்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வாதமாய் அநேக ஜனங்களுக்கு வைப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அதுக்காகவே அபிஷேகித்திருக்கிறார். ஆவியானவர் நம்ம மீது கொடுத்திருக்கிறார், நம்ம மீது வைத்திருக்கிறார். எனவே தாழ்மைப்படுவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ள பொறுமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ இன்று நம்ம தாழ்த்தி அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். We have submitted ourselves in the hands of God. Sure, He will give us the grace. Amen. Amen. 100% யாரை நம்ம கொடுத்தோமோ நமக்கு நிச்சயமா என்ன உண்டு? தேவனுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. கிருபை 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 நம்மை தாங்கும், கிருபை நம்மை நடத்தும், கிருபை நம்மை வாழ வைக்கும், கிருபை நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் கிருபை நமக்கு போதுமானதா இருக்கும் இந்த புதிய வருடத்துல. ஆகையால் அதை படிச்சு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு ஏத்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில்
சேருவார். கர்த்தரிடத்தில் நம்ம சேர வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வருஷத்துல. That is one of the main character of being submitted. Hallelujah. ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்தலில் முக்கியமான காரியம்னா அவர்கிட்ட நம்ம போய் என்ன வேணும்? குழந்தையில நம்ம இப்போ இருக்கணும், அவர்கிட்ட சேரணும். அதோடு கூட அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். 2 Chronicles 15:3 சொல்றாரு, நீங்க கர்த்தரிடத்தில் போனீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வார்? உங்களை நீங்க அவரை தேட உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டு விடுவார். ஆமென், ஆமென். இந்த வருஷம் நம்ம கர்த்தரை தேடுவோம், ஒருமுகமாக முழுமையாக சபையாக. தேவன் நமக்கு வெளிப்படுவார். தேவன் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. தேவன் நமக்கு வெளிப்படுவார். எனவே தேவனிடத்தில் சேரலாம். அது வாஞ்சியா இருக்கலாம். தேவனிடத்தில் சேரலாம் என்ன அர்த்தம்னா தேவனுடைய காரியங்களை நாம செய்து கூட ரொம்ப அவசியம், கீழ்ப்படிக்கிறது அவசியம். ஆமென். நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன தப்பு செய்யணும், என் மொழி கூட முடியாதுமா, கிட்டே வராதுங்களா. யாருக்காவது நம்ம தவறு செய்து என்ன சொல்லுவாங்க, என் கிட்ட வராது, போ, அப்படியே போ. கத்திரிக்கு விரோதமா செய்தான் அவரு மன்னிக்கிறவர் கிருபையா இருக்கிறவர் அந்த மாதிரி சொல்றது இல்லை. ஆனாலும் கூட நமக்கே அவருக்கு சாந்தி சொன்ன மாதிரி எனக்கு வெக்கமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த வண்ணமான காரியங்கள் நடைபெறக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. தேவன் நம்மை நேசிக்கிறார், கிருபையா இருக்கிறார்னா நம்ம இஷ்டத்துக்கும் நம்முடைய வழிபடி நடப்பதற்கு அந்த கிருபை இல்லை. நம்ம நாளுக்கு நாள் பாவத்திலிருந்து விலகி நீதிமான்களாக மாறுவதுதான் கிருபை. ஆமென். பாவத்திலே நிறுத்திருப்போமா? நீ கூடாதே, பாவத்துக்கு மரித்த நீங்க எப்படி பாவத்திலே இருக்க முடியாது. கிருபை நம்ம கொடுத்திருப்பது நீதிமான்களாய் பரிசுத்தமாய் நாளுக்கு நாள் பரிசுத்திலே முன்னேறி செல்ல தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழதான் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கும்போது உங்க கைகளை சுத்திகரிங்க, இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு கொடுக்க சித்தமா இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுப்பார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோமோ அது போன்ற இந்த காரியங்கள் நம்ம செய்யணும். மறுபடியுமா நம்ம தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம், அவரை கிட்டி சேரணும். நம்முடைய கைகளை சுத்திகரிக்கணும், நம்முடைய கைகளை கழுவணும். அவருக்கு முன்னால பரிசுத்த ரத்தத்தாலே நம்ம கைகளை கழுவணும். ஏன்னா கை என்னத்தை காட்டுது? கை எதை காட்டுது? our actions, whatever we have done. செயல்கள். நம்முடைய செயல்கள் என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். ஆமென். நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் வேணும். அதோட என்ன வேணும்? உங்கள் கைகளை சுத்திகரிங்க, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. இருமனம் என்னது? ஒரு பக்கம் யாக்கோபே சொல்றாரு, 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். எனவே இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் என்று 8ஆம் வசனம் சொல்லுது. சோ அந்த மாதிரி இருந்தும் நம்ம என்ன செய்ய முடியாது. அதாவது சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, படகுல ஒரு காலு, கடல்ல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. அந்த மாதிரி இருக்கிறதாக நம்ம என்ன செய்ய முடியாது. உலகத்துக்கும் இருக்கலாம், கர்த்தருக்கும் இருக்கலாம் சொல்ல முடியவே முடியாது. You need to submit yourself. Be serious about that. Hallelujah. Be serious. Be serious. Be serious. God wants you our total submission. Amen. உங்களை பயன்படுத்தணும்னா, நம்மை பயன்படுத்தணும்னா தேவன் நம்முடைய, என்னுடைய, உங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். அது இல்லைனாக்கா ஓகே யூ பி தேர். நம்ம மறுபடியும் அடுத்த வருஷத்தை என்ன பண்ணுவோம்? இன்னொரு காரியத்தை சொல்லுவார் தேவன், அதை நம்ம செய்வோம் இல்லையா? இப்படியேதான் நம்முடைய சுதந்திரம், நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமே போவோம். அதனால நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்பா இருக்கிறோம். ஒவ்வொருவரும் பொறுப்பு. கர்த்தர் நம்மை அதுக்காக அபிஷேகித்திருக்கிறார். எனவே அதை தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம மனம் திரும்பணும்னு சொல்றாரு. நம்முடைய கைகளை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய செயல், தவறான செயலுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். தொடர்ந்து இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துக்கப்பட்டு துயரப்பட்டு துக்கித்து அழுக. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்தணும். நம்ம என்ன செய்யணும்? அவர் முன்பாக
தாழ்மை எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய வழிகளுக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு, அந்த அளவாய் தேவன் நம்மை உயர்த்துவார். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? அவருடைய வழிகள்லாம் நமக்கு தெரியணும், அவருடைய வசனங்கள் நமக்கு தெரியணும். ஆமென். சோ தயவு செய்து வசனங்களை வாசிப்போம், வசனங்களுக்கு நம்ம செவி கொடுப்போம். தவறு செய்திருந்தோம்னா அதுக்கு இதுவரையிலாண்டவரே நாங்க இந்த கொரோனா நாட்களில் நானும் சாந்தியும் உட்காந்து நிறைய காரியங்களை படிச்சு ஜெபம் பண்ணும்போது நிறைய தப்பு, ஒருத்தருக்காக ஒருத்தர், மற்றவர்களுக்காக மற்ற இடத்துல வந்து நிறைய தப்பு பண்ணிருக்கிறோம். அதை நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் ஆண்டவர் இடத்துல. எங்களை மன்னி ஆண்டவரை, நாங்கள் மனம் திரும்புறோம், என் கைகளை சுத்திகரிங்க ஆண்டவர், எங்களை கழுவும் பரிசுத்த ரத்தத்தால. எத்தனையோ காரியங்களை நாங்கள் மனம் திரும்பணும். இதுவரைக்கும் நாங்கள் யோசிச்சோம், ஓகே நம்ம நல்லா இருக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. நோ, எத்தனை காரியங்களை நம்ம மனம் திரும்ப வேண்டியிருக்கு. நமக்கு தெரியவே தெரியாது, வெளியில பார்க்கறது நம்ம ரொம்ப நல்லா தெரியும். என்ன அப்படி நினைக்காதீங்க. எத்தனை காரியங்களை நாங்கள் 100 காரியங்களை சொல்லி நம்ம மனம் திரும்ப வேண்டியதாயிடுச்சு. கர்த்தர் உணர்த்தினார். இதுல ஆவியானவர் மூலமா வசனத்தை வாசிக்க எவ்வளவு குறைகள், எவ்வளவு தவறுகள், சிறு காரியங்களில், பெரிய காரியங்களில் தேவனை விட்டு விலகி இருப்பது, தேவனை அசட்டை செய்வது, தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருப்பது. கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். நம்மை மனம் துக்கித்து அழுங்கள். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்க அதிகமா தேவனோடு கூட, இந்த கொரோனாவின் நாட்களில் அதிகமா தேவனுடைய ஜபங்களை, தேவனுடைய காரியங்களை நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. அது ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா முழுமையா அதை நாங்கள் நிலைத்திருக்க முடியல. இன்னும் நாங்க வளரணும் அதிகமா இருக்குது. ஆனாலும் கூட அந்த நாட்களில் நம்ம துக்கிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. வேதனை அதிகமா அழுது நான் ஜெபிக்கிற ஆள் கிடையாது. ஆனா இந்த நாட்களில் கொஞ்சம் அழ தேவன் கிருபை செய்தார். இன்னொரு சகோதரரோட ஜெபிக்கும் போது அவர் அழ எனக்கு கிருபை செய்தார். அதனால துக்கித்து நம்ம அழுவோம். நம்முடைய தவறுகள் நிமித்தம் நம்ம துக்கப்படலைன்னா நம்ம மனம் திரும்புறதுக்கு அடையாளமே இல்லை. ஆமென். தேவனத்தில் போய் அந்த மாதிரி துக்கம் வரணும் நமக்கு, அந்த மாதிரி பாரம் வரணும் நமக்கு. அதோட நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்வேன், என்னுடைய சகோதரனுக்கு எதிராக நான் பேசினேன், அல்லது என் சகோதரிக்கு எதிராக நான் பேசினேன், அல்லது சபையில நான் இந்த தவறை செய்தேன், அல்லது சபையில நான் இந்த தவறு செய்யலை, இது செய்ய வேண்டியது நான் செய்யல ஆண்டவரேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன். ஜெபத்தில் என்னை ஒன்று கூட்டி ஜெபிக்க நீங்க அழைச்சிருக்க நான் செய்யல ஆண்டவரேன், என்னை மன்னிங்க. நீ கொடுத்த ஆண்டவரை உத்தரவாதத்தை சிறு காரியங்கள் நான் உண்மையா இல்லை ஆண்டவரே, என்னை மன்னிங்க. நம்முடைய கைகளை கழுவுவோம், தயவு செய்து பரிசுத்தமாக்குவோம். தேவன் எதை உணர்த்துறாங்க, நீங்க வசனத்தை படிங்க, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாங்க. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அப்படியா நம்முடைய கைகளை, நம்முடைய இருதயங்களை தூய்மைப்படுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாக மாறட்டும். உங்கள் சந்தோஷம் சஞ்சலமும் மாறக்கடவுது, உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Total submission is needed for our upliftment, for our blessing, for our honor, for our progress. Amen. Hallelujah. இங்கிலீஷ்ல படிங்க. 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். Humble yourself before the Lord and He will lift you up. Amen. Humble yourself. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக ஒப்பு கொடுக்கலாம், முழுமையா சமர்ப்பிக்கலாம். நமக்கு எந்த விதத்திலும் பெருமை வேண்டாம். எந்த விதத்திலும் நம்ம பெருமைப்படுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனே நம்மை இதுவரை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். எல்லாம் உலக பிரகாரமான தேவையை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய தேவையை தேவன் சந்தித்து நடத்துகிறார். இன்று நம்மோடு பேசுகிறார் தேவன். எனவே தயவு செய்து நம்ம தாழ்மைப்படுங்க. இந்த 10ஆம் வசனத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. நம்ம எல்லாரும் சபையாக ஆண்டவர் சொல்றாரு இதை. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரை ஒருவருக்கு விரோதமாக பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் என்றால், நியாயப்பிரமாணம் சொல்லுது உன் சகோதரன் நேசிக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயாதிபதியா இருக்கிறார். நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணுமா, நியாயப்பிரமாணத்துக்கு நியாயாதிபதியா? நம்ம யாரா இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களா இருக்கிறோம்.
நம்ம நியாயாதிபதி இல்லை, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் தான் நியாயாதிபதி, தேவாதி தேவன். எனவே அவருடைய இடத்துல நம்ம பிடிச்சு கொள்ளவே கூடாது, யாரையும் நம்ம குற்றப்படுத்தி பேசவே கூடாது, யாருக்கு விரோதமா சகோதரனுக்கு விரோதமாக பேசவும் கூடாது. நியாயப்பிரமாணத்தை 12ஆம் வசனம் சொல்லி பாருங்க, கடைசி வசனம், நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், அவரே தேவாதி தேவன், மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? ஆலோசனை சொல்லலாம் தாழ்மையா, ஆமென், ஆலோசனை சொல்லலாம் அன்போடு. குற்றப்படுத்தி நம்ம பேசுறதுக்கு யாருக்குமே அதிகாரமே இல்லை, தேவன் அதை நம்ம கொடுக்கவே இல்லை. ஆமென். ஜெபிக்கலாம், கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம், கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு காரியம், ஒரு பாடல் பாடலாம், நம்ம நேரம் ஆயிடுச்சு, வேண்டாம். இப்போ நமக்கு பிரிட்டிஷ் சபையாக இங்கிலீஷ் சபையில் கூட லிவிங் த லைஃப் என்ற ஒரு சீரியஸ் டீச்சிங் நடக்குது. அது நீங்கள் அனைத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்படி நம்ம பரிசுத்த ஆவியானுடைய கனியை குறித்து பேசுகிறாங்க, தியானிக்கிறாங்க. அதனால ஆவியானவரை குறித்து அங்கேயும் தியானிக்கப்படுகிறது. அவர்கள் முழுமையாக ஆவியானவருக்கு தங்களை அர்ப்பணித்து இந்த நாளில் இந்த காரியத்தை துவக்கியிருக்கிறாங்க. நம்ம கூட அதை செய்யணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் அதை பற்றி நம்ம முடிவு எடுக்கல. ஸோ லிவிங் த லைஃப், ஹவு டு லிவ் த லைஃப், லைஃப் ஆஃப் சப்மிஷன் அண்ட் சரண்டர். ஆமென். A life of obedience and holiness, a life of faith and fruitfulness, a life of love and unity. Live your life with the Holy Spirit and live it to the fullness. Amen. Amen. This year இந்த வண்ணமான ஒரு அருமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பின்பகுதி, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அல்லது சாத்தான் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெற்றி கொடி நம்ம பிடிச்சிருவோம். அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிராக நம்ம நினைச்சுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்துடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் கூடும். நாம் ஜெபிக்கலாம். அன்று அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கூட அருமையான எல்லாரும் ஆவியில நிறைந்து நாங்கள் ஜெபிச்சோம். ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அருமையான அந்த நாள்ல அந்நிய பாஷையில ஜெபிச்சாங்க எல்லாமே. அதுல வந்து ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட்டது. இன்னும் கூட அவனமான ஒரு அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும்படியா நாம் ஆண்டவரத்துல கேட்கலாம். கர்த்தாவே, என்னை நீங்க பயன்படுத்துங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையா அவரிடத்துல நாம் அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நம்மை ஸ்துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாய் வாழாதபடிக்கு, எங்களுக்கு பிரியமான வழியிலே வாழாதபடிக்கு, உம்மை பிரியப்படுத்த நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சபையாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே பேசிய வசனங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் திரும்ப திரும்ப வாசித்து ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, திருத்த வேண்டிய காரியங்களை, சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை, அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்களை, அகற்றிவிட வேண்டிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அகற்றிவிடத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தருளும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே, அப்பா, என்னென்ன குறைகள் எங்களிடத்திலே காணப்படுகிறது என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசும். என்னோடு பேசினீரே, என்னுடைய சகோதரர்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் அதிலிருந்து ஆண்டவரே முற்றுமுடிய விடுதலையாக நீர் கிருபை பாராட்டும். நாங்கள் துக்கித்துவம் இடத்துல உண்மையாய் மனம் திரும்பும் போது நிச்சயமாய் நீர் மன்னிக்கிற தேவன். நீர் ஆண்டவரே அப்பா, இந்த நொறுங்கி உள்ள இருதயத்தை புறக்கணியாத தேவன். நிச்சயமாக எங்களை மன்னிக்கிறவர். எங்களை ஆண்டவரே ஒரு உண்மையான மேன்மையான வழியிலே நடத்த வல்லவர். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுகிறோம். தாழ்மையப்பட்டு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். We surrender, Lord. We surrender totally, Lord God. ஒப்பு கொடுக்கலாம் எல்லோருமா. கர்த்தாவே, எங்களை முழுமையாய் சமர்ப்பிக்கிறோம். என்னை முழுமையாய் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுமையாய் சமர்ப்பிக்கிறேன் ஆவியானவரே. இப்படி கரத்துல
என்னை நிரப்பும் உமது வல்லமையால், என்னை நிரப்பும் உம்முடைய மகிமையால், என்னை நிரப்பும் உமது பலத்தால். நான் பலவீனன் ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவரே. என்னை பலவீனன் என்று தள்ளிவிடாதிரும் ஆண்டவரே. என்னை பலத்தால் இதை கட்டும் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே ஆண்டவரே. தாழ்மையில் உனக்கு கிருபை அளிக்கிற தேவனே ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. இந்த நாளிலே எங்களை நிரப்பும் அப்பா, நிரப்பும் 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 ஆண்டவரே. பெற்றுக்கொள்வோம் தேவனிடத்திலே. கர்த்தாவைகளை நிரப்பும் அப்பா, எங்களை நிரப்பும் ஒரு விஷயம் ஆண்டவரே. நாங்கள் முழுமையாக உடைய கரத்திலே கொடுக்கிறோம், முழுமையாக உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய பின்மாற்றத்தை நீர் மாற்றும் மன்னியும் எங்களுடைய ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரிவில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும். மீண்டுமா நாங்கள் உங்களே உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து வாழ, நெருங்கி வாழ இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே ஓடி வந்து முத்தம் செய்கிறது நன்றி கேட்டோம் அல்லவா. நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தா நீங்க 1000 ஸ்டெப் கொண்டு ஓடி வந்து எங்களை அரவணைத்து ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகிற தேவனாச்சு. இந்த நாளிலே நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறோம்ப்பா, நீங்க ஓடி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையாய் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உண்மையாய் அறிக்கை செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அணைத்து கொண்டு முத்தம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்தியும். ஆவிக்குரிய தேவைகளை எங்களுக்கு விசேஷமா இந்த புதிய வருடத்திலே சந்தியும். சாத்தானை எதிர்த்து நிற்க பலன் தாரும். உமக்காக வாழ உதவி செய்யும், உமக்கு அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். ஸ்துதிகன மகிமை உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும், அபிஷேகமும், வழிநடத்தலும், ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். தம்பி, நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹவ் கம் ஃப்ரம் வேர்? வாட்ஸ் யுவர் நேம்? ஜீவன். ஜீவன். ஓகே, ஓகே. அவரை நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? You are not going anywhere. Here every Sunday we are conducting meeting. By 10 o'clock you can come and join with us. Yeah? Thank you. கூட்டம் முடிந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்து கடந்து செல்லுங்கள்.